யோகேஸ்வரன், இப்ப பாமக தலைவர் அன்புமணி தரப்புல உயர்மட்ட விசாரணை குழு அமைக்கணும், இது சம்பவம் குறித்து விசாரிக்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. கூடவே உயிரிழந்தவர்களுக்கு ஒரு 10 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்கணும்னு சொல்லியிருக்காரு. தமிழக அரசு தரப்புல என்ன சொல்லியிருக்கா? தமிழக அரசை பொறுத்தவரையிலுமே சற்று நேரத்திற்கு முன்பாக தான் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமை செயலகத்திற்கு சென்றிருக்கிறார். இந்த கரூர்ல ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த துயரமான சம்பவங்கள் குறித்து ஆலோசிப்பதற்காக அவர் தலைமை செயலகத்திற்கு சென்றிருக்கிறார் அப்படின்ற தகவல்களை தலைமைச் செயலகத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய செய்தியாளர்களும் தகவல்களை வழங்கி இருக்கிறாங்க. ஒரு பக்கம், மற்றொரு பக்கம் ஏற்கனவே அன்புமணி கூறியது போல உயர்மட்ட விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்பதுதான் அனைவருடைய வேண்டுகோளும் கூட. ஏனென்றால் நம்ம முன்பே சொன்னது போல இவ்வளவு பெரிய பேரிடர் ஏற்படுவதற்கான காரணம் யார் என்ற ஒரு மிகப்பெரிய கேள்விக்கு விடை சொல்ல வேண்டும் என்றால் அது உயர்மட்ட விசாரணை நடத்தப்பட வேண்டும். காவல்துறையினுடைய தவறினால் தான் இந்த 31 பேருக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்திருக்கிறார்களா, இல்லை காவல்துறை கொடுத்திருக்கக்கூடிய அந்த உரிய கட்டளைகளை கூட மீறி தமிழக வெற்றி கழகத்தினர் செயல்பட்டதால் தான் இவ்வளவு பெரிய உயிரிழப்புகள் ஏற்பட்டு இருக்கிறதா, திட்டமிடப்பட்ட நேரத்தை தாண்டி 6 மணி நேரம் காலதாமதமாக வந்த விஜயினால் தான் இந்த உயிரிழப்பு ஏற்பட்டிருக்கிறதா, இப்படியான பல கேள்விகள் இருக்கு இல்லையா. இந்த அனைத்து கேள்விகளுக்குமே முழுமையான விடை தெரிய வேண்டும் என்றால் ஒரு உயர்மட்ட விசாரணை நடத்தப்பட வேண்டும். நிச்சயமாக ஒரு உயர்மட்ட விசாரணை குழுவை அமைப்பார்கள், அது நடைபெறும் என நம்ம எதிர்பார்க்க முடியுது. நமக்கு கிடைக்கப்பெறக்கூடிய தகவல்களும் கூட அப்படித்தான் இருக்கிறது. ஏனென்றால் இவ்வளவு பெரிய ஒரு அரசியல் கூட்டங்கள் கிட்டத்தட்ட பல வருடங்களாக அரசியல் நிகழ்வுகளை கவனித்து வரக்கூடியதன் அடிப்படையில தமிழ்நாட்டில் இப்படி ஒரு துயரமான சம்பவங்கள் நடந்ததாக நமக்கு நினைவில்லை. அதற்கான காரணம் ஒரு அரசியல் கூட்டத்திற்கு வருவோர் மீண்டும் மீண்டும் அவர்கள் சொந்த ஊர்களுக்கு திரும்பும்போது செல்லக்கூடிய வழியில ஏற்படக்கூடிய சாலை விபத்துக்கள்ல உயிரிழக்கிறார்கள் அப்படின்ற செய்திகளை நிகழ்வுகளில் பல அரசியல் கட்சிகளுடைய கூட்டங்கள் முடிந்ததற்கு பிறகாக நாம் செய்தியாக கூட வெளியிட்டிருப்போம். ஆனால் கூட்டம் நடந்த இடத்திலே இவ்வளவு பெரிய ஒரு உயிரிழப்புகள் ஏற்பட்டிருக்கிறது, ஒரு பெரும் துயர சம்பவம் நிகழ்ந்திருக்கிறது அப்படின்றதெல்லாம் நாம் இதற்கு முன்பு பார்த்ததிலே அந்த பெரிய துயர சம்பவம் நடந்திருக்கக்கூடிய நிலையில இனி வரக்கூடிய காலம் தேர்தல் காலம். தமிழகத்துல இன்னும் 6 மாதங்கள்ல தமிழகத்துல சட்டமன்ற தேர்தல் நடைபெற இருக்கிறது. விஜய் மட்டுமல்ல, தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த அரசியல் தலைவர்கள், இன்னும் சொல்ல போனால் தேசிய அரசியல் தலைவர்கள் முதற்கொண்டு தமிழகத்துல மாபெரும் கூட்டங்களையும் பேரணிகளையும் நடத்தப் போகிறார்கள். அப்போதெல்லாம் என்ன பாதுகாப்பு வழங்க போகிறது இந்த காவல்துறை? மக்கள் அரசியல் தலைவர்களை நம்பி இது போன்ற கூட்டங்களுக்கு வருவார்களா அப்படின்ற கேள்வியும் எழுகிறது இந்த உயிரிழப்பிற்கு பிறகாக. எனவே இதற்கெல்லாம் உயர்மட்ட ஒரு விசாரணை குழுவை அமைத்து இவர்கள் பக்கம்தான் தப்பு இருந்திருக்கிறது, குற்றம் இருந்திருக்கிறது, இவர்களுடைய தவறின் காரணமாக தான் இந்த 31 பேர் உயிரிழந்திருக்கார்கள் அப்படின்ற விவரங்கள் எல்லாம் வெளிப்படையாக சொல்லக்கூடிய பட்சத்தில் மக்களுக்கும் ஒரு நம்பிக்கை வரும். ஏனென்றால் அரசியல் தலைவர்களை நம்பிதான் இந்த பொதுக்கூட்டங்களுக்கு செல்கிறார்கள். எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் தனக்கு பிடித்த ஒரு அரசியல் தலைவர் வந்திருக்கார், அவருடைய பேச்சை கேட்க வேண்டும், ரசிக்க வேண்டும் என்பதற்காக. ஆனால் செல்லக்கூடிய இடத்திலே தன்னுடைய உடன் வரக்கூடிய யாரோ ஒருவர் உயிரிழந்து விடுகிறார் இந்த கூட்ட நெரிசலில் சிக்கி என்றால் மக்கள் நிச்சயமாக அடுத்தடுத்த கூட்டங்களுக்கு எல்லாம் வரமாட்டார்கள். எனவே இது முக்கியமான ஒரு அரசியல், தமிழக சட்டமன்ற தேர்தல் நடைபெற இருப்பதற்கு முன்னதான ஒரு அரசியல் காலத்தில் இவ்வளவு பெரிய ஒரு பெரும் துயரம் ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலையில நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய அளவிலான ஒரு விசாரணை குழு அமைக்கப்பட்டு விசாரணை குழு உரிய விசாரணைகள் எல்லாம் நடத்த வேண்டும் என்பதுதான் பலருடைய எதிர்பார்ப்பும் கூட. இதைத்தான் அன்புமணியும் தன்னுடைய அறிக்கையின் மூலமாக தெரிவித்திருக்கார். பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் இதைத்தான் வலியுறுத்துகிறார்கள். உடனடியாக தமிழக அரசு ஒரு உயர்மட்ட விசாரணை குழுவை அமைத்து அந்த உயர்மட்ட விசாரணை குழு இந்த இவ்வளவு பெரிய துயரத்திற்கான காரணம் யார் என்பது குறித்து விரைந்து விசாரணை நடத்தி அதனுடைய முடிவுகளை பொது வெளியில் வெளியிடப்பட வேண்டும் என்பதால் அனைவருடைய எதிர்பார்ப்பும் கூட. பூர்ணிமா.